வணக்கம் நண்பர்களே. உலக கால்பந்தின் மிகப்பெரிய நட்சத்திரங்களில் ஒருவர். பல கோடி ரசிகர்களின் இதயத்தை வென்ற வீரர். உழைப்புக்கு இன்னொரு பெயர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து உலகம் முழுவதும் கோட் என்று அழைக்கப்படும் உயரத்தை அடைந்த அவரது வாழ்க்கை வெறும் கால்பந்து கதையல்ல. அது விடாமுயற்சி, ஒழுக்கம், தன்னம்பிக்கை மற்றும் கடின உழைப்பின் வரலாறு. இன்று நாம் பார்க்கப் போவது ரொனால்டோவின் உலகக்கோப்பை பயணம், அவரது வாழ்க்கையின் முக்கிய தருணங்கள், 2026 உலகக்கோப்பில் போர்ச்சுகல் அணியின் செயல்பாட்டு, மேலும் ஏன் கோடிக்கணக்கான ரசிகர்கள் அவரை இன்னும் கொண்டாடுகிறார்கள் என்பதைத்தான். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். 1990களில் போர்ச்சுகலின் மடெய்ரா தீவில் ஒரு சிறுவன் கால்பந்துடன் தனது கனவை தொடங்கினான். வசதி குறைவு, குடும்பத்தில் பொருளாதார சிக்கல். ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் அவன் உறுதியாக இருந்தான். நான் உலகின் சிறந்த கால்பந்து வீரராக வேண்டும். அந்த சிறுவன்தான் இன்று உலகம் அறியும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. இளம் வயதிலேயே ஸ்போர்ட்டிங் லிஸ்பன் அகாடமியில் சேர்ந்தார். அங்கே அவரது வேகம், உடல்திறன், கோல் அடிக்கும் திறன் பயிற்சியாளர்களின் கவனத்தை ஈர்த்தது. அதன் பிறகு வந்தது வாழ்க்கையை மாற்றிய தருணம். இங்கிலாந்தின் மான்செஸ்டர் யுனைடெட் கிளப் அவரை ஒப்பந்தம் செய்தது. அங்கு சர் அலெக்ஸ் பெர்குசனின் வழிகாட்டுதலில் ரொனால்டோ ஒரு சாதாரண திறமைமிக்க வீரரிலிருந்து உலகத் தரம் வாய்ந்த சூப்பர் ஸ்டாராக உயர்ந்தார். பிரீமியர் லீக் பட்டங்கள், சாம்பியன்ஸ் லீக் வெற்றி, முதல் பாலன் டி ஆர். ஒவ்வொரு வெற்றியும் அவரது கனவை இன்னும் பெரியதாக மாற்றியது. ஆனால் அதுவே முடிவல்ல. ரியல் மாட்ரிட் அணிக்கு சென்ற பிறகு கால்பந்து வரலாற்றில் அழியாத சாதனைகளை படைத்தார். நூற்றுக்கணக்கான கோல்கள், பல சாம்பியன்ஸ் லீக் கோப்பைகள், எண்ணற்ற சாதனைகள். ரொனால்டோ என்ற பெயரே வெற்றியின் அடையாளமாக மாறியது. அதோடு போர்ச்சுகல் தேசிய அணிக்காக அவர் காட்டிய அர்ப்பணிப்பு ரசிகர்களின் மனதில் தனி இடத்தை பெற்றது. ஒவ்வொரு போட்டியிலும் நாட்டுக்காக உயிரை பணயம் வைத்து விளையாடும் வீரராக அவர் பார்க்கப்பட்டார். உலகக்கோப்பை என்ற கனவு மட்டும் அவருக்கு எப்போதும் மிகவும் சிறப்பானது. பல உலகக்கோப்பைகளில் விளையாடியும் அந்த கோப்பையை வெல்ல வேண்டும் என்ற ஆசை ஒவ்வொரு முறையும் அவரை இன்னும் அதிகமாக போராட வைத்தது. 2026 உலகக்கோப்பும் அதே எதிர்பார்ப்போடு தொடங்கியது. அனுபவமும் இளமையும் கலந்த போர்ச்சுகல் அணி ரசிகர்களிடம் பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தியது. ஆனால் நாக்-அவுட் சுற்றில் ஒவ்வொரு தவறும் போட்டியின் முடிவை மாற்றக்கூடியதாக இருந்தது. உலகின் சிறந்த அணிகள் நேருக்கு நேர் மோதியபோது ஒவ்வொரு நிமிடமும் பரபரப்பாக மாறியது. போட்டி தொடங்கிய முதல் நிமிடத்திலிருந்தே இரு அணிகளும் எச்சரிக்கையுடன் விளையாடின. ஒரு பக்கம் போர்ச்சுகல் பந்தை கட்டுப்பாட்டில் வைத்து தாக்குதலை உருவாக்க முயன்றது. மறுபக்கம் எதிரணி வேகமான கவுண்டர் அட்டாக்கில் வாய்ப்புகளை தேடியது. ரொனால்டோ முன்களத்தில் நின்று தனது அணியினருக்கு தொடர்ந்து அறிவுரைகள் கூறிக் கொண்டிருந்தார். 90 நிமிடங்கள் முழுவதும் அவர் காட்டிய உற்சாகம், வயது என்பது வெறும் எண்ணிக்கை மட்டுமே என்பதை மீண்டும் நிரூபித்தது. ஒவ்வொரு முறை பந்து அவரிடம் வந்த போதும் ரசிகர்கள் எழுந்து நின்றனர். இப்போது ஒரு மாயாஜாலம் நடக்குமா என்ற எதிர்பார்ப்பு அனைவரின் முகத்திலும் தெரிந்தது. ஆனால் உலகக்கோப்பை நாக்-அவுட் போட்டிகள் திறமையால் மட்டும் வெல்லப்படுவதில்லை, சிறிய தவறுகளும் பெரிய விலையை வாங்கும். முதல் பாதியில் இரு அணிகளுக்கும் சில நல்ல வாய்ப்புகள் கிடைத்தன. போர்ச்சுகல் கோலுக்கு மிக அருகில் சென்ற தருணங்களும் இருந்தன. ஆனால் எதிரணி கோல்கீப்பரின் அற்புதமான சேவ்களால் அந்த வாய்ப்புகள் கோலாக மாறவில்லை. இரண்டாம் பாதியில் போட்டியின் வேகம் இன்னும் அதிகரித்தது. மைதானத்தில் இருந்த ஒவ்வொரு வீரரும் தங்களின் முழு திறமையையும் வெளிப்படுத்தினர். ரசிகர்களின் சத்தம் அரங்கையே அதிர வைத்தது. ரொனால்டோ தனது அனுபவத்தை பயன்படுத்தி இடைவெளிகளை உருவாக்க முயன்றார். ஒரு ஃப்ரீ கிக், ஒரு ஹெடர், ஒரு ஷாட். ஒவ்வொரு முயற்சியும் ரசிகர்களின் இதயத் துடிப்பை அதிகரித்தது. ஆனால் கால்பந்தில் சில நாட்கள் உங்கள் திட்டப்படி அமையாது. எதிரணி பாதுகாப்பு மிக வலுவாக இருந்தது. சிறிய இடைவெளிகளையும் அவர்கள் விடவில்லை. போட்டியின் இறுதி நிமிடங்கள் வந்தபோது பதற்றம் உச்சத்தை எட்டியது. கூடுதல் நேரம் வருமா, அல்லது கடைசி நொடியில் யாராவது ஹீரோவாக மாறுவார்களா என்ற கேள்வி அனைவரின் மனதிலும் இருந்தது. எந்த முடிவாக இருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் மாறவில்லை. ரொனால்டோ கடைசி விசில் ஒலிக்கும் வரை ஓட்டினார், போராடினார், தனது அணிக்காக அனைத்தையும் கொடுத்தார். அதனால்தான் அவரை ரசிகர்கள் ஒரு சாதாரண கால்பந்து வீரராக மட்டும் பார்க்கவில்லை,
கடின உழைப்பின் அடையாளமாக பார்க்கிறார்கள். போட்டி முடிந்த பிறகு மைதானத்தில் இருந்த ரசிகர்கள் பலர் எழுந்து நின்று கைதட்டினர். எதிரணி ரசிகர்களும் கூட ரொனால்டோவின் பங்களிப்பை மதித்து பாராட்டினர். அது வெற்றி அல்லது தோல்வியை தாண்டிய ஒரு மரியாதை. போட்டி முடிந்த பிறகு உலகம் முழுவதும் சமூக வலைதளங்களில் ஒரு பெயர்தான் அதிகமாக பேசப்பட்டது: கிறிஸ்டியானோ ரொனால்டோ. பல ரசிகர்கள் ஒரு உலகக்கோப்பை கிடைக்காமல் இருக்கலாம், ஆனால் உலகத்தின் மரியாதையை வென்ற மனிதர் ரொனால்டோ என்று பதிவிட்டனர். மற்றவர்கள் அவரது நீண்டகால சாதனைகள், ஒழுக்கம் மற்றும் அர்ப்பணிப்பை நினைவுகூர்ந்தனர். ஒரு விஷயத்தை நாம் மறந்துவிடக் கூடாது: உலகக்கோப்பை என்பது ஒரு வீரர் மட்டும் வெல்லும் போட்டி அல்ல, அது முழு அணியின் செயல்பாட்டை பொறுத்தது. எனவே ஒரு உலகக்கோப்பையை வெல்லவில்லை என்பதால் ரொனால்டோவின் சாதனைகள் குறைந்து விடாது. அவரது கால்பந்து வாழ்க்கையை பார்த்தால் சாதனைகள் மட்டுமே கண்களில் தெரியும். உலக கால்பந்து வரலாற்றில் அதிக கோல்கள் அடித்த வீரர்களில் ஒருவர். பலமுறை உலகின் சிறந்த வீரருக்கான விருதுகளை வென்றவர். இங்கிலாந்து, ஸ்பெயின், இத்தாலி போன்ற முக்கிய லீக்குகளில் சாம்பியன் பட்டங்களை வென்றவர். ஐரோப்பிய சாம்பியன்ஷிப் கோப்பையை தனது நாட்டிற்காக வென்று கொடுத்தவர். இவை அனைத்தும் ஒரு நாளில் கிடைத்த வெற்றிகள் அல்ல. ஆயிரக்கணக்கான மணிநேர பயிற்சி, கட்டுப்பாடான வாழ்க்கை, தோல்விகளுக்குப் பிறகும் மீண்டு வந்த மனவலிமை, இவையெல்லாம் சேர்ந்து உருவாக்கிய வரலாறுதான் ரொனால்டோ. இன்றும் உலகம் முழுவதும் இருக்கும் இளம் வீரர்கள் அவரது உடற்பயிற்சி முறை, உணவுக் கட்டுப்பாடு, ஒழுக்கம் மற்றும் வெற்றிக்கான பசியை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்கிறார்கள். அதனால்தான் ரொனால்டோ ஒரு கால்பந்து வீரர் மட்டுமல்ல, அவர் ஒரு தலைமுறையின் உத்வேகம். ஒருநாள் அவர் கால்பந்தில் இருந்து ஓய்வு பெற்றாலும் அவர் உருவாக்கிய சாதனைகள், ரசிகர்களுக்கு கொடுத்த மறக்க முடியாத தருணங்கள் மற்றும் அவரது பெயர் கால்பந்து வரலாற்றில் என்றென்றும் வாழும். நண்பர்களே, உங்கள் பார்வையில் ரொனால்டோவின் மிகச் சிறந்த தருணம் எது? மான்செஸ்டர் யுனைடெட் காலமா? ரியல் மாட்ரிட் சாதனைகளா? போர்ச்சுகலுக்கு கோப்பை வென்று கொடுத்த தருணமா? அல்லது அவரது உலகக்கோப்பை பயணமா? உங்கள் கருத்தை கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள். இதுபோன்ற தரமான கால்பந்து அப்டேட்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் அழுத்துங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.